ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க அனைவருக்கும் அன்பு வணக்கம். செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகள் குறித்தும் அதுல இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான கேள்விகள் எப்படி வரலாம் என்பது குறித்தும் அதுக்கான விடை என்னன்றதையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு 5 முக்கிய செய்திகள் பார்க்க போறோம். வழக்கம் போல முதலாவது முக்கிய செய்தியா, வெப்ப அலை, வெள்ள பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து 7 ஆலோசனை கூட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தினார். இதுதான் செய்தித்தாளில் செய்தியாக வந்திருக்கு. இப்போ இதில் இருந்து எப்படி கேள்வி வரலாம்? வெப்ப அலை அசாதாரணமான வெப்பமான காலநிலையாகும். இது குறித்த சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. முதலாவது, பொதுவாக நீரிழப்பு, சோர்வு போன்ற பாதிப்புகள் வெப்ப அலையால் ஏற்படுகின்றன. 2. வெப்ப சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், தலைவலி, குமட்டல், வாந்தி, தசைப்பிடிப்பு ஏற்படும். 3. உடல் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது அதற்கும் அதிகமாக செல்லும் போது மயக்கம், வலிப்பு மற்றும் கோமாவை ஏற்படுத்தும் ஹீட் ஸ்ட்ரோக் கூட ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. 4 அனைத்தும் சரி. விடை 4 அனைத்தும் சரி. இந்த வெப்ப அலை, அதிகமான வெப்ப அலை வீசும்போது இது அனைத்துமே ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றது தான் பதில். இப்போ இதே கேள்வியை ஆங்கிலத்தில் பார்ப்போம். A heat wave is a hot weather phenomenon. Consider the following statements. A. Heat wave usually causes dehydration, fatigue, etc. B. Heat exhaustion, weakness, dizziness, headache, nausea, vomiting, muscle cramps. C. When body temperature rises to 40 degrees Celsius, that is 104 degree Fahrenheit or more, there is a possibility of heat stroke causing unconsciousness, convulsions and even coma. D. All are correct. Answer is option D. All are correct. அடுத்த செய்தி, ஒருங்கிணைந்த ஆந்திரத்திலிருந்து பிரிந்து நாட்டின் 29வது மாநிலமாக தெலங்கானா கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி உருவானது. இதுதான் செய்தி. கேள்வி பார்ப்போம். நாட்டின் 29வது மாநிலமாக உருவான மாநிலம் எது? 1 தெலுங்கானா, 2 ஆந்திரா, 3 சிக்கிம், 4 கோவா. விடை 1 தெலுங்கானா. Which state became the 29th state of the country? A. தெலுங்கானா, B. ஆந்திர பிரதேஷ், C. சிக்கிம், D. கோவா. Answer is option A. தெலுங்கானா. அடுத்த முக்கிய செய்தி, ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி முதலிடம் பிடித்துள்ளார். இப்போ கொஸ்டின், ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் தரவரிசையின்படி ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? 1 முகேஷ் அம்பானி, 2 எலன் மஸ்க், 3 பில்கேட்ஸ், 4 கௌதம் அதானி. விடை 4 கௌதம் அதானி. According to the Bloomberg Billionaires ranking, who has topped the list of the richest people in the Asian continent? A. Mukesh Ambani, B. Elon Musk, C. Bill Gates, D. Gautam Adani. Answer is option D. Gautam Adani. சீனாவின் சாங் E6 விண்கலம் நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கி உள்ளது. கேள்வி, எந்த நாடு சாங் E6 விண்கலத்தை நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறக்கியுள்ளது? 1 ரஷ்யா, 2 சீனா, 3 ஜப்பான், 4 தென்கொரியா. விடை 2 சீனா. Which country has landed the Chang E6 spacecraft on the south pole of the moon? A. Russia, B. China, C. Japan, D. South Korea. Answer is option B. China. இறுதி மற்றும் 5வது முக்கிய செய்தி, 2018ஆம் ஆண்டு ஜூன் 3 அன்று முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக உலக மிதிவண்டி தினம் கடைபிடிக்கப்பட்டது. ஸோ ஆப்வியஸாக டேட்டு முக்கியம். கேள்வி, உலக மிதிவண்டி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 1 ஜூன் 2, 2 ஜூன் 3, 3 ஜூன் 5, 4 ஜூன் 4. விடை 2 ஜூன் 3. When is World Bicycle Day observed? A. June 2nd, B. 3rd June, C. 5th June, D. June 4th. Answer is option B. 3rd June. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.